தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். அருட்பிரகாசன் என்னப்பன் சக்தி ஐங்கரன் முருகுபதத்துணையே காப்பு. அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம். அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம். அருட்பெருஞ்சோதியின் அக வல்லமையே அருட்பெருஞ்சோதி அகவலாக அருட்பிரகாச வள்ளலார் மூலம் வெளிப்பட்டது. விளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். அருட்பெருஞ்சோதியே அநாதி நிலைப்பொருள். அருட்பெருஞ்சோதியே அநாதி நிலைப்பொருள். அருட்பெரும் சக்தியே யாவும் ஆயது. அருட்பேராற்றல் அகநின்று இயக்க. அருட்பேராற்றல் அகம் நின்று இயக்க. அருட்பேருலகத்து அணுமுதல் பொருள்களும் அருட்பெரும் இயக்கம் ஆக்கம் அனைத்தும் அருட்பெரும் உயிர் உணர் உடலிடை தோற்றிட. அருட்பெரும் உயிர் உணர்வு உடலிடை தோற்றிட. அருள் அறிவு ஓங்க ஐம்புலன் இகந்து. அருளறிவுக்கு முன் ஆரறிவாம் மனம். அருள் அறிவுக்கு முன் ஆரறிவாம் மனம். அருண்ணணி உற்றிட. அகத்தில் ஒன்றி அருள் அறிவுக்கு முன் ஆரறிவாம் மனம். அருணணி உற்றிட. அகத்தில் ஒன்றி அகத்தில் ஒன்றி அருள் நிலை மோனத்து ஆன்ம ஞானமாய். அருள் நிலை மோனத்து ஆன்ம ஞானமாய். அருளலா யோக சித்தியும் கடந்து அருளது தானே அருட்பெரு நிலைகொல. அருளலா யோக சித்தியும் கடந்து அருள் அது தானே. அருள் அது தானே அருட்பெரு நிலைகொல. அருட்பெரும் சோதி அனுபவம் ஆவது அருளது தானே. அருட்பெரு நிலைகொள. அருட்பெரும் சோதி அனுபவம் ஆவது. அருட்பெருஞ்சோதி அகவல்லமை இது. அருட்பெருஞ்சோதி அகவல்லமை இது. அருட்பிரகாசர் அகநின்று எழுந்து அருட்பிரகாச வடிவது கொண்டு அருட்பிரபஞ்சத்து ஆர்ந்திடு மக்கட்கு அருட்பிரசாதமளித்து அழியாது உற. அருட்பிரபஞ்சத்து ஆர்ந்திடு மக்கட்கு அருட்பிரசாதமளித்து அழியாது உற. அருட்பெரும் ஆனந்த
அற்புத சித்தியொடு அருட்பெரும் வாழ்வில் விளங்கச் செய்வது அருட்பெரும் வாழ்வில் விளங்கச் செய்வது இது அருட்பெருஞ்சோதி அகவல். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை அருட்பெரும் பக்குவம் அடைந்திடா வரைக்கும் அருட்பெரும் தன்மையாய் அகமறைந்திருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை அருட்பெரும் பக்குவம் அடைந்திடா வரைக்கும் அருட்பெரும் தன்மையாய் அகமறைந்து இருந்து அருட்பெரும் உலகுயிர் தோற்றம் யாவுமாய் அருட்பெரும் உலகு உயிர் தோற்றம் யாவுமாய் அருட்குண மனிதனில் அருட்குண மனிதனில் அவனே தானா அருட்குண மனிதனில் அவனே தானாய் அருட்பயன் அளித்தும் அடைந்தும் அருட்பயன் அளித்தும் அடைந்தும் விலங்களை அருட்பெருஞ்சோதி அகவலில் காண்பாம் அருட்பெருஞ்சோதி அகவலில் காண்பாம் அருட்பெருஞ்சோதி அது தானானே அருட்பெருஞ்சோதி அது தானானே அருள் ஒளி வல்லல் நம் அகமும் புறமும் அருளொளி கூட்டி அகிலமீது என்றும் அருள் நிறையின்பொடு அருள் நிறையின்பொடு அழிவிலாது உலவிட அகிலமீது என்றும் அருள் ஒளி கூட்டி அருள் நிறையின்பொடு அழிவிலாது உலவிட அருள் நிறைவு அளிப்பது அருள் நிறைவளிப்பது அருட்பிரகாசர் ஆணை ஆணையே அருள் நிறைவளிப்பது அருட்பிரகாசர் ஆணை ஆணையே. தயாநிதி சுவாமி சரவணானந்தா. விளக்கம் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம் என்ற மகுடத்துடன் இங்கு நம் திரு அருட்பிரகாச வள்ளலார் கண்டு அடைந்து வழங்கிய அருட்பெருஞ்சோதி அகவலின் குறிப்பும் விளக்கமும் பயனும் விரித்துரைக்க நேர்ந்துள்ளது. அருட்பெருஞ்சோதியை உபாய முறையால் ஓங்கார வண்ண சித்திர வடிவில் அமைத்து அதனையே விரித்து அருட்பெருஞ்சோதி உண்மை விளக்கம் என்ற தலைப்பாக நிறுத்தப்பெற்றுள்ளது. இதுவே பிரணவத்தின் அடி நடு முடியாம் ஆ ஊ இம் கொண்டு விளங்குவதாய் நிறைஞான முழு மதிக்குரிய 16 களை கொண்டது சுட்டும் 16 எழுத்துடைய மகுடமாய் திகழ்கின்றதாம். ஓம் வடிவம் உபாய ஞானம் குறிப்பதும் இத்தலைப்பே அக நிறை உண்மை ஞானம் கொண்டதுமாய் பின் விரிந்து இலங்கும் செய்யுள் அனுபவ ஞான விளக்கம் குறிப்பதாயும் கொள்ளலாம். இவற்றில் முஞ்ஞானம் பிஞ்ஞானம் இரண்டுமே உண்மை ஞான அனுபவ ஞானமாய் 16ஓடு 16 சேர்ந்து 32 கலை நிறைவாய் விளங்குவதாம். இக்குறிப்பு தரும் செய்யுள் இன்று 32 அடியுண்டதாய் அமைந்துள்ளது. இது
திரு ஞானசம்பந்தர் மணிவாசகரின் ஞானானுபவத்தையும் அறங்கள் 32 என்றதன் கருத்தையும் கொண்டதாய் விளங்குவதாம். அருட்பெருஞ்சோதியின் தத்துவமும் தத்துவாதீத அனுபவ உண்மையும் ஒருவாறு அகவல் ஒளியில் காண்பாம். அறிவறிய கடவுள் உண்மையை ஏகதேச அருள் உணர்வால் கண்ட பெரியோர்கள் கடவுள் விளக்கத்தை வெளிப்படுத்த சில பல உபாய முறைகளை கையாண்டனர். எல்லாம் உண்மையை சுட்ட வந்த கற்பனைகளே ஆகும். எந்த ஒரு வடிவமும் அதற்கு உரிய ஒரு கற்பனை பெயரும் கடவுளர் உண்மையை உள்ளபடி காட்டுவதாய் இல்லை. அறிவால் சுட்டி அறிந்ததெல்லாம் பரம்பொருளின் ஏகதேசங்களே, சின்னஞ்சிறு கூறுகளே அன்றி நிறை உடையது அல்லவாம். இவன் கடவுளுக்கு வேறாய் இருப்பதாகவே கருதி அந்த கடவுளை அடைய முயன்று முடிவில் கருதிய பொருளில் கலந்து மறைந்து போகத்தான் முடிந்ததாம். பகுத்தறிவாலும் தத்துவ கற்பனா உணர்வாலும் கண்ட முடிவு மனிதனை அழிவற்ற நல்லின்ப வாழ்வில் தழைத்தோங்கச் செய்யவில்லை. இது சமயம் பரம்பொருளின் நிறை உண்மைதானே அருட்பெருஞ்சோதியாக வெளிப்பட்டுள்ளது. இந்த அருட்பெருஞ்சோதி கற்பனாதீதமான எல்லாம் வல்ல நித்திய மெய்ப்பொருளின் உண்மையை அருள் உணர்வால் உணர்ந்து அகமிருந்து அனுபவித்து ஆனந்தமாய் திகழச் செய்கின்றது பக்குவ மனிதனை. இந்த அருட்பெருஞ்சோதி கற்பனாதீதமான எல்லாம் வல்ல நித்திய மெய்ப்பொருளின் உண்மையை அருள் உணர்வால் உணர்ந்து அகமிருந்து அனுபவித்து ஆனந்தமாய் திகழச் செய்கின்றது பக்குவ மனிதனை. அந்த அருட்பக்குவ நிறை மனிதர் இன்று நம் திரு அருட்பிரகாச வள்ளலாராக திகழ்கின்றார். இந்த அருட்பிரகாசர் யார்? இந்த அருட்பிரகாசர் யார்? நித்தியமாய் உள்ள அருட்பெருஞ்சோதியே அகண்ட பிரபஞ்சத்து எல்லா பொருள்களாயும் எல்லா உயிர்களாயும் எல்லா இயல்களாயும் செயல்களாயும் எல்லா தத்துவங்களாயும் தோன்றி தோன்றி விளங்கி வந்து இப்போது அதுவே அந்த அருட்பெருஞ்சோதியே இந்த அருட்பிரகாசராகி அக அனக நிறை அனுபவத்தோடு விளங்குகின்றார் என்பது உண்மையாகும். இந்த உண்மையை அறியாதார் இந்த அருட்பிரகாசர் என்ற பெயர் பிறர் மூலமாக புனைந்துரைக்கப்பட்டதுதானே என்பர். உண்மையில் அருட்பெரும் பதியே யாவருள்ளும் இருந்து அவரவராய் விளங்கி அருள் விளை ஆடலை புரிகின்றதை அறியும்போது அந்த அருட்பெருஞ்சோதிபதியே அயல் ஒரு உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி வள்ளலாருக்கு இந்த அருட்பிரகாசர் என்ற பெயரை வழங்கச் செய்துள்ளது என்று தெளியலாகும். கடவுள் பேரருளின் பெரும் உண்மை எவ்விடத்தும் எவ்வவற்றின் வண்ணமாயும் என்றென்றும் இருந்து வந்தும் இத்தருணமே ஒரே ஒரு ஆன்ம சிற்றணுவிலே நிறை இயல்பொடு உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றதாம். அந்த ஒரு சிற்றணுவே வள்ளல் உள்ளமாக சத்திய ஞான சபையாக விளங்கி அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை வெளியாக்கிவிட்டுள்ளதாம். எங்கும் அருட்பெரும் ஜோதியே, எல்லாம் அருட்பெரும் ஜோதியே. எங்கும் அருட்பெரும் ஜோதியே, எல்லாம் அருட்பெரும் ஜோதியே என்று இன்று நம் உள்ளத்திலிருந்து உணர்கின்றோம் நாம். இதுகாரும் இந்த உண்மை விளங்காதிருந்தது.
வெளிப்படாது இருந்தது. புறநிலை அனுபவமே அறிந்து கொள்ளப்பட்டு வந்தது. புறநிலை தேக அனுபவமே அறிந்து கொள்ளப்பட்டு வந்தது. காரணம், அருள் விளக்கம் நம் உள்ளத்தில் ஏற்படாததே. அந்த அருள் உள்ளும் புறமும் எப்போதும் இருந்து செயல் புரிந்து வருகின்றது உண்மையே. எனினும் அபக்குவ அறியாமை காரணமாய் அகம் மறைந்திருந்தது போல் தோன்றுகின்றது. உண்மையில் அந்த அருளை எதுவும் மறைத்திருக்கவில்லை. அந்த அறியாமைத்தான் பெரும் மறைப்பாக இருந்து அது நீங்க உண்மை உள்ளபடி விளங்குகின்றதாம். ஆகவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றல்தானே அறியப்படாதவரை அதுவே புறத்துற்ற எல்லாமாய் திகழ்கின்ற உண்மையையும் அறியப்பட முடியாது இருந்தது. ஆகவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் தானே அறியப்படாதவரை அதுவே புறத்து உற்ற எல்லாமாய் திகழ்கின்ற உண்மையையும் அறியப்பட முடியாது இருந்தது. அகநிலையில் நித்த நிறைவாயிருந்து கொண்டு புறத்தே தேகாதி பிரபஞ்சமெல்லாம் தோற்றி விளங்கச் செய்து கொண்டுள்ள அந்த பரம்பொருள் தன் பேர் அருளாலேயே யாவையும் விளங்கச் செய்கின்றதோடு தானே ஒவ்வொன்றின் உன்னின்றும் விளங்குகின்றது உண்மையே. தன் பேரருளாலே யாவையும் விளங்கச் செய்கின்றதோடு தானே அந்த ஒவ்வொன்றின் உன்னின்றும் விளங்குகின்றது உண்மையே. உண்மையில் உள்ளது ஒரு பொருளதுவே, உண்மையில் உள்ளது ஒரு பொருளதுவே உள்ளிருந்தோங்குவதறிமின். மனிதன் தன்னை புறத்தானாய் கருதிக் கொண்டு அகநிலை பதியோடு கூட முயன்று வந்தது தவறே. அகநிலையில் கலக்க கருதி சென்று ஒழிந்தது சரியல்ல. மனிதன் தன்னை புறத்தானாய் கடவுளுக்கு அயலானாய் கருதி கொண்டு அகநிலை பதியோடு கூட முயன்று வந்தது தவறே. அகநிலையில் கலக்க கருதி உட்சென்று ஒழிந்தது சரியல்ல. அந்த ஒழிவே புற அழிவே முடிவு என கொண்டிருந்ததும் சரியல்லவாம். இப்போது உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அருள் உணர்வால் அந்த அக பூரணத்திலிருந்தே யாவும் புறத்திலெங்கும் உண்மையாய் விளங்கலால் தானும் அப்படி அகமிருந்து புறநிலை கொண்டு இலங்குவதையும் அறிகின்றான் மனிதன். தயவு இது முக்கியம், மீண்டும் கவனிப்போம். இப்போது உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அருள் உணர்வால் அந்த அகபூரணத்திலிருந்தே யாவும் புறத்தே இலங்கும் உண்மையாய் விளங்கலால் தானும் அப்படி அகமிருந்து புறநிலை கொண்டு இலங்குவதையும் அறிகின்றான் மனிதன். இப்படி அகமிருந்து அருட்பேராற்றலோடு வாழ்கின்ற மனிதன், இப்படி அகமிருந்து அருட்பேராற்றலோடு வாழ்கின்ற மனிதன் அருள் ஒளிமயமாயிருந்து கொண்டு அருட்செயல் புரிந்து கொண்டு அருட்பெரும் ஜோதியாகவே வாழத் தலைப்படுகின்றான். இதுதான் சமய மதாதீத சொத்த சன்மார்க்க வாழ்வாக உலக மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் ஒத்ததாய் திருவருளால் வெளியாகியுள்ளது. இன்று உலகில் மேற்படி அருட்பெருஞ்சோதி வாழ்வு வெளிப்பட்டு உலகில் மேற்படி அருட்பெருஞ்சோதி வாழ்வு வெளிப்பட்டு எல்லோருக்கும்
பெருநலம் வழங்க இருப்பதால் அந்த சுத்த நெறிமுறையை விரித்து கூற வந்ததே இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் ஆகும். இதனால் அந்த அகவலின் பொருள் விளக்கம் அருள் நிலை நின்று அருட்பெரு நோக்கோடு காண வேண்டுவது முக்கியம். பழைய நெறிமுறைகளை பயின்று அவற்றின் கருத்துக்களை அடிப்படையாய் உளம் கொண்டு இந்த அகவல் அடிகளை ஆராய புகுந்தால் மெய்ப்பொருள் விளங்காது. இதில் பழ மரபுகள் ஒட்டியும் தழுவியும் விளக்கியும் சில குறிப்புகள் வந்துள்ள இடங்களில் கூட அருட்பொதுநோக்கு கொண்டு எவரும் ஆய்தல் வேண்டும். அப்போதுதான் இந்த அருட்பெருஞ்சோதியின் உண்மையே முன்வந்த எல்லாவற்றிற்கும் உரிய உண்மையாயிருந்து அதுவாய் இறங்கினதாக சந்தேகமின்றி தெளிந்து ஏற்று பயன் உறலாகும். உலகம் மக்கள் எல்லோருக்கும் நல்லின்ப வாழ்வு பெற்று தழைத்து விளங்கற்கரிய இடமாக அருட்பெருங்கடவுளால் அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்றான அருட்பெருங்கடவுளை அருட்பெருஞ்சோதியாக இன்று எவரெவருள்ளும் இருந்து விரிந்து விளங்குவதை பேரருள் ஞானத்தாலே உணர்கின்றோம். இந்த அருள் ஞானம் கொண்டு அன்போடு கூடி வாழத் தெரிந்து கொள்ளாததினாலே தான் இதுவரை உலக மக்கள் சமுதாயம் அவத்தைப்பட்டு அழிந்தும் அந்த அழிவை விட மேலும் மேலும் மக்கள் சமுதாயம் ஜனத்தொகை பெருகிக் கொண்டும் இருக்கின்றதாம். பழ நெறிமுறையால் ஒன்றான அருள் வாழ்வுக்கு தடையே ஏற்படுகின்றது. பழ நெறிமுறையால் ஒன்றான அருள் வாழ்வுக்கு தடையே ஏற்படுகின்றது. அந்த பழ நெறியையும் கூட முதலில் ஒரு நல்ல குறிக்கோளோடு தான் முன்னோர்கள் வகுத்தளித்தனர். பலரும் அம்மாதிரி சில பல கொள்கை கோட்பாடுகளையும் வந்தனை வழிபாடுகளையும் ஏற்படுத்தினதால் அவற்றை தழுவிய பின்னோர் வேறு வேறு பிரிவினராய் கூடி மக்கள் சமுதாயம் ஒன்றுபட்டு அக உரிமையோடு வாழ முடியாது செய்துவிட்டனர். அதனால் உலகில் இன்று பேரவஸ்தையே பெருகியிருக்கின்றதை காண்கின்றோம். இந்நிலை மாற வேண்டும், மாறித்தான் ஆக வேண்டும். மாற வேண்டும் என்பதுதான் நல்லோர் எல்லோரும் விரும்புகின்றனர். அதே சமயம் தம் சமய மத நெறிமுறைகளை கைவிட துணிகின்றார்கள் இல்லை பலரும். இதற்கு என்ன செய்வது? இதற்கு முதலில் செய்ய வேண்டுவது யாதெனில் அருட்பெருஞ்சோதியின் உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியதே முதற்படியாகும். ஒவ்வொருவருக்கும் உடம்பும் உயிரும் உணர்வும் வாழ்வும் தனித்தனியாக இருக்கின்றது. தனித்தனி ஒவ்வொருவரும் நல்லின்ப வாழ்வு பெற உரிமை உடையவர்களே. தன்போல் பிறரும் நலம் விளைவது இயல்பே என்பதை உளம் கொண்டு எவர்க்கும் துன்பம் செய்யாது அன்பு செய்திருப்பது நம் கடமையாகும். அன்பு செயலால்தான் மெய் இன்பம் உண்டாகும். அன்பு செயலால்தான் மெய் இன்பம் உண்டாகும். இந்த உலகில் எவ்வுயிர்க்கும் இன்பம் உண்டாகவே இயற்கை நியதி முறை ஏற்பட்டுள்ளது. இந்த உலகில் எவ்வுயிர்க்கும் இன்பம் உண்டாகவே இயற்கை நியதி முறை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த இயற்கை இன்பச் செயல்முறைக்கு காரணமாகிய இயற்கை நியதி அல்லது விதிமுறை பேர் அன்பு அல்லது பேர் அருளின் அடிப்படையில் தோன்றியுள்ளது என்பதை அறிய வேண்டும். அந்த அருட்பெரும் அடிநிலையே அருட்பெருஞ்சோதியாய் எவர் உள்ளும் இருந்து அன்பு செயல் புரிய தூண்டிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பு செயல் பெருக பெருக அருட்பெருஞ்சோதி உன்னின்று விரிந்து உடம்பும் உயிரும் உணர்வும் வாழ்வும் நிறை இன்பமயமாகி
நிலவுவது திண்ணம். தயவு, இது முக்கியம், மீண்டும் கவனிப்போம். அன்பு செயல் பெருக பெருக அருட்பெருஞ்சோதி உன்னின்று விரிந்து உள் நின்று விரிந்து உடம்பும் உயிரும் உணர்வும் வாழ்வும் நிறை இன்பமயமாகி நிலவுவது திண்ணம். இப்படி அருட்பெருஞ்சோதியை உளம் கொண்டு வாழ்வதால் முன்னம் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் எல்லாம் ஒழிவது திண்ணம். அப்போது இந்த அருட்பெருஞ்சோதி முறையால் முன்பு எச்சமயத் தலைவர்களும் எதிர்பார்த்திருந்த நன்மையை விட பல கோடி கோடி பங்கு அதிகமாக பெரு நன்மை உண்டாவது சத்தியம். இதனால் இந்த அருட்பெருஞ்சோதியின் ஏற்பால் யாரும் எந்த விதமான குற்றமும் குறைவும் கேடும் அடையவே மாட்டார்கள். இது நிச்சயம், சத்தியம். எனவே அருட்பெருஞ்சோதி உண்மையை இந்த அகவலில் கண்டுகொள்ள வாரீர். எனவே அருட்பெருஞ்சோதி உண்மையை இந்த அகவலில் கண்டுகொள்ள வாரீர். அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். அகமிருந்து வருக அருளுடன், அனகமாக வாழ்க தயவுடன். உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும். உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும். மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப்பிழைப்பே ஆகும். தயவு அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். தயவு.